இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜ போல நீங்களும் எடிட் பண்ணணும் அப்டின்னா, அது எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு, இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நெறைய ப்ராம்ப்ட்ஸ யூஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பேன். அத நீங்க வந்து காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு, நீங்க வந்து இது போல இமேஜஸ நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே. அது போல நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து நெறைய ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு வேணும். நான் இது போல சூப்பரான இமேஜஸ்லாம் நான் வந்து நெறைய மேக் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து இது போல போட்டோ எடிட்டிங் பண்றதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. Google Geminiன்னு சொல்லிட்டு. Google Gemini அப்படின்ற இந்த ஆப் வந்து Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க Play Storeல இருந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து Google Gemini ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Google Gemini ஆப்ப ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல பிளஸ் ஐகான் இருக்கு. இந்த பிளஸ் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பிளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கேலரி சொல்லிட்டு இருக்கு. கேலரி கிளிக் பண்ணுங்க. கேலரி கிளிக் பண்ணிட்ட பிறகு கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க எந்த இமேஜ் எடிட் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு டன் இருக்கு. டன் வந்து குடுத்துக்கோங்க. டன் குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆஸ்க் ஜெமினின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் வந்து நான் குடுத்துக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அத பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராம்ப்ட் இது போல என்டர் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க ஃபியூ செகண்ட்லயே அதாவது ஜஸ்ட் a செகண்ட்லயே வந்து பாருங்க உங்களுக்கான இமேஜ் வந்து மேக் பண்ணி குடுத்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. இப்போ இந்த இமேஜ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ கிளிக் பண்ணி இந்த இமேஜ நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ்க்கு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் வந்து குடுத்திருக்காங்க. இந்த டவுன்லோட் ஐகான கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ வந்து நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது கேலரியில சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டவுன்லோட்னு சொல்லிட்டு வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா கேலரியில சேவ் ஆயிட்டு இருக்கும். நீங்க வந்து இதே ப்ராம்ப்ட்ட குடுத்து கூட வேற வேற இமேஜ் ஆட் பண்ணி நீங்க வந்து வேற வேற ஸ்டைல்ல வந்து இமேஜஸ நீங்க வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து பொருந்தும். நீங்க வந்து கேர்ல்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.